இன்னைக்கு நம்ம தி டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லனஸோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல வந்து ஒரு புது கேரக்டர் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோயினி கூட நான் தான் இங்க இருக்கிறது பவர்ஃபுல்லான வில்லி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாளா. அவ பாட்டு நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. ஏதோ நம்ம அவசரத்துல நின்ட்டோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த ரோஸை பயப்படுவாளா. அவ சாயத்தை எடுத்துட்டு வந்து வெட்டலான்னு ஓடி வரா. செத்தாடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்பயே பின்னால இருந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேப்டன் அவங்களோட போலீஸ் யூனிட் எல்லாருமே வந்துட்டாங்க. பாக்குறா இவ ஹீரோயினி, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க அப்பதான் சொல்றாங்க உன் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அவளுக்கு ஏதோ சென்ஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல இருந்து யாரோ உதவி கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பேஸ்மெண்ட் வந்து அக்கா காட்டியிருக்கா. அதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹீரோயினி பாக்குறா, அவளுக்கு அந்த மேஜிக் பவரே வரலையே, ஆனா எப்படி கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே சரின்னு சொல்லிட்டு இந்த ரோசா டச்சஸையும் கைது பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோயினி தான் ஃபர்ஸ்ட் வெளில வருவாளா. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, இவதான் வில்லி, இவதான் இந்த பிரச்சனையே பண்ணதா, இவளோட பேஸ்மெண்ட் தான் இதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. இவ அப்படியே நின்றுட்டு இருப்பா. அப்பதான் பார்த்தா அங்க அக்காவும் அந்த கினஃபோர்டும் வருவாங்களா. அவங்களும் வந்து நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவ சோகமா நிப்பா. பார்த்தா அக்கா வந்து பாசமா கட்டி பிடிச்சு பேசுறா, நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கினஃபோர்ட் கேக்குறான், இவங்களுக்கு என் மேல சந்தேகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே கட்டி பிடிச்சு அழுத்திட்டு இருப்பா. அப்பதான் வந்து பின்னாடி சோல் வந்து நிப்பான். சோல் இவ நல்லா தாண்டா இருக்கா அப்படின்னு சொன்னோடனே சோலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே முறைச்சுக்கிட்டே நிப்பான். இவ பயந்தேறா, ஐயோ இவனுக்கு மட்டும் நம்ம மேல சந்தேகமே போலயே, இப்படி கோபமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா அந்த ரோசா டச்சஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, அப்ப இவதான் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்பயே அந்த ரோசா சொல்றா, இது மாதிரி எனக்கு ஒரு ஒயின் குடிக்கணும், அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி போய் அவளுக்கு ஒயின் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அப்பதான் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, கதைப்படி பாத்தீங்கன்னா இப்படிதான் இவ வந்து திருந்திருவா. அப்படியே ஜெயிலுக்கு போறப்ப பார்த்தா ஒயின் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா. என்னன்னா இவ பண்ண தப்பு இருக்குல்ல, அதனால தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த ஒயின்ல வந்து இவ விஷம் கலந்து வச்சிருக்கா. அதைத்தான் எடுத்துட்டு வர சொல்றா, குடிச்சிட்டு இங்கே செத்துடலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாங்கி குடிக்க போறப்ப நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியுமே இப்பெல்லாம் நீ சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயினையை பிடிச்சி தள்ளி விட்டு இவளையும் கீழே தள்ளி விட்டு, நீ பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணணும்னா நீ அதுக்கான தண்டனையை தான் அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட கூட இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்க ஏனாவை அடிக்க வருங்க. அப்ப வந்து சோல் தான் அதுங்களை அடிச்சு தடுத்துருவான். அப்படியே அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அங்கிருந்து. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதோட அந்த போலீஸ் சொல்லிட்டான், நானும் ஏனாவும் ஒன்னா சேர்ந்துதான் இதெல்லாமே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, மெனோவாட்டையும் விசாரிக்கிறாங்க ஏனா எதுவும் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் இல்ல, அப்படி அவ என்ன கடத்ததா இருந்தா நானே அவளை அடிச்சு போட்டுருவேன் அப்படிங்கிறவனே இந்த மெனோவா சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கேஸ்லாம் அங்க வந்து முடிஞ்சு அப்படியே இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பார்த்தா சோல் வந்து அக்காட்ட நல்லா பேசுறான், கினஃபோர்ட்ட நல்லா பேசுறான். ஹீரோயினையே பார்த்தா மட்டும் இப்படி முறைச்சிட்டு இருக்கான். ஐயோ என்ன நடந்துச்சு, இவன் ஏன் இப்படி கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு புரியாம அங்க மேடு வந்து ஏதோ தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கொடுங்க கொடுங்க நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனா பாட்டுக்கு அதை வாங்கினா, அதுவா செம்ம வெயிட்டு, என்னடா கல்லு கிலோ வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ கீழே போட சோல் வரான் வந்துட்டு, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது எங்க வேலை அப்படிங்கிற மாதிரி கோவமா தான் தூக்கிட்டு போறான். இவ அப்படியே உட்காந்துருக்கா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வீட்டுக்கு வந்துடுறா. யோமி கிட்ட கினஃபோர்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா. சரி இந்த அக்கா எங்கடான்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அக்காவோட சவுண்டு கேக்குமா ரூம்ல இருந்து. இவங்க வேகமா ஓடி போய் பாக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப ஜன்னல்லாம் உடஞ்சிருக்கு, அங்க இருக்க பொருள்லாம் உடஞ்சிருக்கு, என்னாச்சு யாரும் வந்திருப்பான்னு சொல்றப்ப இவ கொஞ்ச நேரம் தான் வெளில போயிருந்தாலாம். வந்து பார்த்தா இப்படி ரூம் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோல் வந்து அங்க ஒரு பார்சல் மட்டும் பிரிஞ்சிருக்கும், இதை மட்டும் காணும், இதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட கேட்க அவ சொல்றா, இதுல வந்து கினஃபோர்ட் எனக்காக வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஏனாக்கா கிடுகிடுன்னு நடக்குது. என்னன்னு பார்த்தா இவ தானே அதை தூக்கிட்டு வந்தது. ஆகா என்ன ஆக போதுன்னு யோசிக்கிறப்பயே பின்னாடி இருக்க மெய்டெல்லாம், அதை வந்து ஏனா தானே தூக்கிட்டு வந்தாங்க, பாரு அவதான் திருடி இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவளா போச்சு இருக்கிற பிரச்சனை போதாது இது வேற அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறா. இப்படியே திருடிட்டு போனா பக்கத்துலதான் போயிருப்பான். அதுக்குள்ள நான் அவனை பிடிச்சிட்டேன்னா என் மேல இருக்க சந்தேகம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேய் மாதிரி நடந்து வந்துட்டு கார்டனர்கிட்ட கேட்பா, யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு சொல்றப்ப அவர் பயந்து போயிறாரு இவளை பார்த்து. ஒரு பெரிய குரங்கு தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எது குரங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. அதே நேரம் இங்க வந்து சோல்ட்ட சொல்லிடுறாரு, இது மாதிரி ஐயானா பட்டுக்கு அங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னோடனே சோலும் வேகமா ஓடிட்டு இருக்கான். அப்படியே இங்கிட்டு கட்டுறாங்க, ஐயானாவா அந்த பிச் போர்க் எடுத்துட்டு அப்பட்டுக்கு இங்க வந்தா காட்டுக்குள்ள ஒரு குரங்கு இருக்கு, என்ன இப்படி இருக்கு குரங்கு, இதான் வந்து திருடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டுக்கு அது பக்கத்துல போயிட்டு இருக்க. அதுக்குள்ள இங்க சோல் வந்துடுறான்.
சோல் வந்துட்டு அத எதுவும் பண்ணிராத, அது குரங்கே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றான். பார்த்தா அது பெருசா வாய பொளந்து பெரிய பிளாஸ்ட் விடுது. அப்ப பார்த்தா சோல் தான் வந்துட்டு அந்த பிட்ச் ஃபோர்க்க புடுங்கி அது வாயிலேயே குத்தி அது அப்படியே அழிஞ்சு போயிருது. அப்பதான் சொல்றான், என்னன்னா அந்த கிஃப்ட் ராப் இருந்துச்சுல, அதுக்குள்ள இருந்தது ஒரு மான்ஸ்டரோட முட்டையாம். அது வெளியில வந்து பெயிண்ட் அடிச்சு ஏதோ ஒரு ஜுவல் மாதிரி வித்திருக்காங்க. அது தெரியாம கின்னஃபோர்டு வாங்கிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றான். என்னன்னா இவன் அசாசனா இருந்திருக்கான்ல. இப்படிதான் யாரையாச்சும் கொலை பண்ணணும்னா இந்த மாதிரி மான்ஸ்டர் முட்டைய வந்து வாங்கி பெயிண்ட் பண்ணி இது மாதிரி விக்டிம்க்கு குடுத்து விட்டுருவாங்களாம். அதத்தான் சொல்றான். அது மாரி தான் இப்ப நடந்திருக்குன்னோனே இவ பாக்குறா, அக்காவுக்கு யாராச்சும் இப்படி பண்ணியிருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி கேட்க, எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிற மாரி சோல் சொல்றான். இவ யோசிச்சுட்டு இருக்கா. இத வாங்குனது கின்னஃபோர்டு தானே. அவன்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்கா. சோலா அப்படியே கோவத்தோட பேசுறான். உங்களுக்கு இது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா? தெரியலையா? அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, தெரியும். ஆனா எனக்கு ரீசன் இருந்துச்சுப்பா. அதான் வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்படி என்ன ரீசன்? அத என்ட்ட சொல்லலாம்ல அப்படிங்கிற மாரி இவன் சொல்றான். அப்படியே இவ அது இதுன்னு சொல்லிட்டு தத்தன்னு முழிச்சிட்டு இருக்க, அப்பதான் வந்து சோல் பேச ஆரம்பிக்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த ரோசா டச்சஸ பிடிக்கிறப்பயும் சரி, என்ட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் உங்க கூட வந்திருப்பேனே. நீங்க சொன்னத கேட்டு தான் நான் வந்து அந்த அக்கா பொண்ணு கூட கூட இருந்தேன். அவள பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அக்காவ பாத்துக்க தான் கினஃபோர்டு இருக்கான்னு. அப்புறம் என்ன நீங்க தனியா போறீங்கன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நான் உங்க கூட இருந்திருப்பேனே. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அக்கறையா அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். இவ பாக்குறா, ஓ! அப்ப இவ்வளவு நேரம் அவன் கோவமா இருந்ததெல்லாம் என் மேல அக்கறையாலயா? என்ன நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டியா? அப்படிங்கிற மாரி இவ பாத்துட்டு இருக்க. இல்ல உங்கள வந்து வார்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்றேன். அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, அவ அப்படியே பாத்துட்டு, தெரியும். என்ன பத்திலாம் நீ கவலைப்பட மாட்டேன்னு தெரியும். நான் இது மாதிரி ஏதாச்சும் பண்ணி தப்பா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அக்காவுக்கு பிரச்சனை வந்துரும். அதனால தானே நீ இப்படி என் மேல கோவப்படுற, இப்படிலாம் சொல்ற அப்படிங்கிற மாரி இவ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சோல் வந்து சோகமா பாத்துட்டு இருக்கான். இல்ல ஐயானா அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வரப்ப அதுக்குள்ள அங்க அக்கா வந்துடுறா. அவ வந்துட்டு சொல்றா, "வா போலீஸ் வந்திருக்காரு வா" அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ் தான். என்ன சொல்றான்னா, இது மாதிரி டச்சஸ் ரோசாவ ஜெயில்ல போட்டாங்கல்ல, பார்த்தா அவ ஜெயில்லயே இறந்து போயிட்டாளாம். அப்படிங்கிற மாரி சொல்றான். என்னது இறந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஏன பார்த்துட்டு இருக்கா. அதான் அந்த போலீஸ் சொல்றான். நீ வந்து அவ விஷம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பாத்தின அந்த உயிரை எங்களால பாதுகாக்க முடியல. என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாரி ஏனாட்ட மன்னிப்பு கேட்க, இயானா யோசிச்சுட்டு இருக்கா. கதைப்படி பாத்தீங்கன்னா அந்த டச்சஸ் வந்து இறந்துதான் போயிருப்பா. ஆனா இயானா எப்படியோ தடுத்தா. இருந்தாலும் கதையில என்ன நடக்குமோ அதே மாதிரி இப்பயும் அந்த டச்சஸ் வந்து இறந்து போயிட்டா. அப்பனா நான் எவ்வளவுதான் மாத்த ட்ரை பண்ணாலும் இந்த கதைப்படி என்ன நடக்குமோ அதான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இவ அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கா. அப்படியே நம்மளுக்கு வெளியில ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவன் தான் நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இது மாதிரி அந்த டச்சஸை இன்னும் கொஞ்சம் நான் வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். சரி போச்சு. அதே மாதிரி நான் அமுச்சு விட்ட அந்த மான்ஸ்டர் எக் கதையும் சீக்கிரமாவே இவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றான்னா, இப்ப கூட ஏன் நான் சோலும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அக்காவுக்கு கிஃப்டா வந்துச்சு ஒரு முட்டை. அதை அமுச்சு விட்டதே இந்த பையதானா. அதான் யோசிச்சுட்டு இருக்கான். நான் பாக்குற ஃபியூச்சர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே. சரி இந்த கதையை யாரு இப்ப குழப்பிக்கிட்டு இருக்கா? யானாவா இல்ல அந்த அக்கா பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நிக்கிறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.